எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இந்தாங்க தம்பி காஃபி. தம்பி நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்லுங்க அத்தை. இப்படி வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்காம ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல? அம்மா இவரு எல்என்டில ரோடு கான்ட்ராக்ட் எடுக்க போறாராம். அதுக்காக தான் ரோடா சுத்தி சுத்தி சர்வே எடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? தம்பி சுந்தர், என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். உங்க அம்மாவை நலங்குக்கு கூப்பிட்டேன், ஆனா அவங்க வரல. கல்யாணத்துக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாவது வந்து எங்க வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கங்க. மாப்பிள்ளையவே கல்யாணத்துக்கு கூப்பிடுற முதலத்தை நீங்க தான். என்ன தம்பி? இல்லத்த, கண்டிப்பா நான் அன்னைக்கு அங்க இருப்பேன்னு சொன்னத்த. சரிப்பா. வேற என்ன விசேஷம்? விசேஷம் வேற எதுவும் இல்லத்த. நான் தாரணியை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு. சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்ன? கண்டிப்பா. ஐயோ அம்மா. அப்புறம் தாரணி நல்லா இருக்கியா? எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. அப்ப உடனே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோ. போ. ட்வின் டவர் மாதிரி இப்படி நின்னா எப்படிங்க? இப்படியெல்லாம் போயிடாது காலம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இருக்கு உங்களுக்குலாம். சும்மா அண்ணே, தரணி நான் கிளம்புறேன். எங்க சுந்தர் தம்பிய காணோம்? சாப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னார்ல. இல்லத்த, அவசரமா வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. ஓ அப்படியா? ஏய் துர்கா, என்ன அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சா? என்னடி எல்லாரும் திரு திருன்னு முழிச்சுட்டு என்னமோ திருஷ்டி பொம்மை மாதிரி நிக்கிறீங்க? அத்தை, கிச்சன்ல இருந்து ஏதோ அடிபிடிச்ச வாசனை வரல? ஐயோ ஆமா, கூட்டு வச்சிருந்தேன்.
துர்கா, உனக்கு என்னதான் பிரச்சனை? சுந்தர் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாரு? சுந்தர் அவர் தங்கச்சி பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு. இதுல உனக்கு என்ன கோவம்? இதை நான் நம்பணுமா? சுந்தர் தாரணி அண்ணிய பார்க்க வரல. அவரு வந்து அவளைதான் பார்க்க வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், அக்கா போய் அவ இவன் பேசாத. அக்காவா நடந்திருந்தா அவளுக்கு நான் மரியாதை கொடுத்துருப்பேன். அவதான் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லையே. பெத்த அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு ச்சீ, அவளை போய் நான் அக்கான்னு கூப்பிடுவேனா? சாகுற வரைக்கும் அவளை நான் அக்கானே கூப்பிட மாட்டேன். துர்கா, புரியாம பேசாத. அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. நீ பேசாத. நீங்களும் சேர்ந்து தானே அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு சொல்லியும் சுந்தர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அவர் அண்ணிய பார்க்க தான் வந்தாரு. இதை நம்பறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. இங்க பார், நல்லா கேட்டுக்கோ. கௌதம் மாமா கூட இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சுந்தர் இந்த வீட்டுக்கு வந்தானா இந்த விஷயத்த நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லியே தீருவேன். அக்கா, அக்கா நீ அழாதக்கா. அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டு போறா. இல்ல சக்தி, அவள சின்ன பொண்ணு. அவ பேசுறத பாத்தியா? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். அக்கா என்னக்கா நீயும் புரிஞ்சுக்காம அவள மாதிரி பேசாத. புரிஞ்சுதா பேசுற சக்தி? ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். அவ பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு செத்துறலாம் போல இருக்கு. நான் என்னடி தப்பு பண்ண? சுந்தர் மேல ஆசைப்பட்டது ஒரு தப்பா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வார்த்தை. வேணாம் சக்தி, எனக்கு சுந்தர் கூட கல்யாணமே வேண்டாம். நான் உன்னை சொல்றேன்க்கா, இந்த பிரச்சனையெல்லாம் சுந்தரம் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான்க்கா. தாலி கட்டிட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வந்துரும். அதனால அது வரைக்கும் என்ன நடந்தாலும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கா. இது பாருக்கா, எவ்வளவோ பிரச்சனையை நம்ம தாண்டி வந்துட்டோம். தோ கல்யாணம் நெருங்கி வந்துருச்சு. துர்கா பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லக்கா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. தாரணி, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனியா வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே வெளில வர முடியல. சரி, பாத்து உட்கார. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேங்க. டாக்டர் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ சொல்லு. எனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசை, அதான் வேண்டிக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க. எனக்கு பொன் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டேன். சரி, ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலான் இருக்க? என் அண்ணன் பேரு சிவா தான் வைப்பேன். ஓ, சிவானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எங்க அண்ணன் சிவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை புள்ள பிறந்தா கண்டிப்பா சிவான்னு தான் பேர் வைப்பேன். சரி, அதை விடுங்க. பொன் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? என் தங்கச்சி பேரு ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யா மட்டும்தான் என் தங்கச்சியா? மீனாட்சி, சக்தி, அனு, துர்கா இவங்க எல்லாரும் என் தங்கச்சி தானே? சரி, இதுல யார் பேர் வைக்க போறீங்க? சக்தி. பெண் குழந்தை பிறந்தா அவளை மாதிரி வளர்க்கணும். நல்ல தைரியமான பொண்ணு, பக்குவமான பொண்ணு, எப்பவும் எடுத்த காரியத்தை சரியா முடிப்பா. அதனால பெண் குழந்தை பிறந்தா என் தங்கச்சி பேரு சக்தி தான். சரி விடுங்க, உங்க ஆசையும் என் ஆசையும் ரெண்டு பேர் ஆசையும் நிறைவேற்றிடலாம். எப்படி? எனக்கு என்னமோ வயித்துக்குள்ள ஏதோ சண்டை நடக்கிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை ரெட்டை குழந்தை பிறக்குமோ? இப்பதான் சக்தி சிவான்னு பேர் வச்சோம், அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இருக்கிறது 4 Dress, அதுவும் துவைக்கல. அக்கா மாமாவுக்கு மட்டுமே Dress எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்மள கண்டுக்கவே மாட்டேன்றா. கலர் கலரா வச்சிருக்கான் மாப்பிள்ள. ஆஹா, என்ன கன்றாவி, இவ்வளவு கேவலமான ஸ்மெல் வருது. இனிமே வாழ்க்கையில இதை தொடவே கூடாது. என்ன Dress எடுக்கிறது? இது நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இல்லையே. இதெல்லாம் அவனுக்கு தான் செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது. வேற இந்த டிராயர்ல என்ன இருக்கு? ஆஹா, இது பொம்பளைங்க போடுற பருதா. ஆஹா, சிக்கிட்டானுங்க மாப்பிள்ளைங்க, சிக்கிட்டானுங்க. சிஸ்டர்,
சிக்கிட்டானுங்க சிஸ்டர் சரி, சிஸ்டர் சிஸ்டர் ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சிஸ்டர் என்ன ஏன் இப்படி கத்துற? என்ன விஷயம் சொல்லு. ஊர் பேர் தெரியாத ஒருத்தியை இழுத்துட்டு வந்தாலே உன் பாடு அதோ கதிதான். இப்ப 2 பொண்ணுங்க வந்தா உன் தலையில துண்டா போட்டு உட்கார வச்சிருவாங்களே. என்ன விஷயம்னு சொல்லு. விஷயமா? இதுதான் விஷயம். பாரு, நல்லா பாரு. முதல்ல புடவை வந்தது. சுந்தர் லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பர்தா வந்திருக்கு. அதுவும் 2. அப்போ அக்கா தங்கச்சி 2 பேரையும் இவனுக்கு 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரியுது. சிஸ்டர் 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 என்ன பீஸ் குடி கூட்ட மாதிரி அப்படியே பப்பரப்பான்னு நிக்கிற? சிஸ்டர் நினைவு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப என்ன பண்றது சிஸ்டர்? இந்த பர்தா எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. என்ன? இவனுங்க அக்கா தங்கச்சியை லவ் பண்ணல. சுந்தர் லவ் பண்றது மட்டும்தான் உண்மை. சிவா ஒரு நாளும் காதல்ல சிக்க மாட்டான். ஏன்னா என்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் அவன் மரியாதையை கொடுக்க மாட்டான். பொண்ணுங்களே பிடிக்காதவன்னா பர்தாவை அவன் எதுக்கு வச்சிருக்கான்? அதுதான் எனக்கும் புரியல. இந்த பர்தாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. தாரணி, அத்தை. அம்மா கார்த்திக் ஒரு ஃபோன் போட்டு கூட. ஆ. ஹலோ கார்த்தி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துரு, சரியா? இல்ல சித்தி, வேலை இருக்கு, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி. அத்தை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்களேன். ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? எது கேக்குற? சொல்லுங்க, நான் அப்புறமா ஏன் கேட்டேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இல்ல, நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாங்க. தாரணி, மீனாட்சிக்கு நலங்கு வச்சாச்சுல்ல, இனிமே வெளியூர்லாம் போக கூடாதுமா. சரிங்க அத்தை. நீ பேசிட்டு இரு. ஏங்க, அத்தை வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க. நாம இங்க எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு வந்துடலாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நாளைக்கு நான் வண்டியை ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க எல்லாரும் ஜாலியா போயிட்டு வாங்க. அப்போ நீங்க வரலையா? ப்ளீஸ்ங்க, வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. சாரிமா, நீ சித்தியோட தானே போற, அவங்க பாத்துப்பாங்க. நம்பி போயிட்டு வா. ம், சரி, எங்க போலான்னு இருக்கீங்க? இன்னும் டிசைட் பண்ணலங்க. ஏங்க, என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. இல்ல, நாளைக்கு உங்க தங்கச்சி ஐஸ்வர்யாவையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். தாராளமா கூட்டிட்டு போ. அதையும் பெரிய விஷயமா சொல்ற? இல்ல, மணமேடையில என் அண்ணன் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டும்போது ஐஸ்வர்யா நொந்து போயிடுவாள்ல, அதான் அவகிட்ட முன்னாடியே சொல்லிடலான்னு இருக்கேன். சுந்தர் மீனாட்சி விஷயத்தை போட்டு உடைக்க போறியா? இல்ல இல்லைங்க, நான் அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, அவகிட்ட முன்னாடியே இதை சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு. ஐஸ்வர்யா கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசு. சரிங்க. மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். பாய். தாரணி, வெளியில எங்கேயாவது போலான்னு சொன்னல, அப்படி போறதா இருந்தா அந்த வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க அத்தை. அங்க போய் உன் வயத்துல இருக்கிற குழந்தை நல்லபடி ஆரோக்கியமா பிறக்கணும்னு வேண்டிட்டு வந்துடலாம். சொல்லுங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஐஸ்வர்யா? வீட்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. நாளைக்கு நீ ஃப்ரீயா? நீங்க சொன்னா ஃப்ரீ பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நான், அத்தை, மீனாட்சி, சக்தி, அனு, துர்கா எல்லாரும் வெங்கடேஷ பெருமாள் கோவிலுக்கு போறோம். நீயும் எங்க கூட வாயே. அண்ணி, கோயிலுக்கெல்லாம் வேணாம் அண்ணி, அங்க ரொம்ப சுத்த விடுவாங்க, நான் வரல. அதெல்லாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ கூட வந்தா மட்டும் போதும். சரி, அப்ப வரேன். பாய். ஓகே, பாய். என்ன திடீர்னு அண்ணி ஃபோன் பண்ணி கோயிலுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க? காரணம் இல்லாம இருக்காது. சரி, என்னன்னு போய் பாப்போம்.
ஏய் அது கருடர் ஏய் இல்ல, கொஞ்சம் வேகமா தான் வாங்கலேண்டி. அண்ணன் நடந்துகிட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போரும் ஆயிடுது. சரி, முதல்ல படிப்பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு படியிலயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்படியே பூ வச்சுட்டு வரணும். சரியா? ஒரே ஆளா பண்ணா அலுப்பாயிடும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க. அத்தை அப்ப நானு மருமகளே, நீ வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. நீ கஷ்டப்பட வேண்டாம். மனசார சாமிய கும்பிட்டாலே போதும். அப்புறம் உங்க அம்மா என் பொண்ணு வெயில நின்னு கருத்துட்டான்னு அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சாமி விஷயத்துல அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வேணும்னா ஐஸ்வர்யா கூட விளக்கேத்துறேனே. சரி சரிங்க அத்தை. அனு, இந்தா பையில இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் பிரிச்சு போடு. அம்மா வந்தோடனே நேத்தி கண்ண ஆரம்பிச்சிடணுமா? கொஞ்ச நேரம் அப்படி காத்தோட்டமா கோயில சுத்திட்டு வரோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யலாம்ல. ஏன்னா படி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுமா. அப்புறம் கோயில் சுத்தி பார்க்க முடியாது. ஆமாமா ப்ளீஸ்மா. சரி சரி, சீக்கிரம் போய் சுத்திட்டு வாங்க. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். தேங்க்யூ. ஏய் துர்கா, நீயும் வா சுத்தி பார்க்கலாம். ஆ. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நான் அம்மா கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் மீனாட்சிக்கு கல்யாணம் ஆயிடும். மறுபடி இப்படி ஒரு நாள் கிடைக்குமா? சரி, நடைய சாத்திர போறாங்க. சீக்கிரம் போய் சுத்திட்டு வாங்க. தேங்க்ஸ்மா. ஏய் துர்கா வா போலாம். சக்தி ஆ? நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க. நானும் ஐஸ்வர்யாவும் பின்னாடி சரி அண்ணி. அண்ணி நீங்களும் கூட போய் வாங்க அண்ணி. இல்ல மீனாட்சி நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி வாங்கடி நம்ம போலாம். ஓகே. ஐஸ்வர்யா நாமளும் கோவில சுத்தி பார்த்து வந்துடலாமா? தாரிணி, ஆ? உனக்கு தான் ஏதோ போன் வந்திருக்கு பாரு. உங்க புள்ளதான் அத்தை. போய் பேசிட்டு வா. கோயிலுக்கு போயாச்சா? இப்பதாங்க வந்தோம். சரி, ரொம்ப அலையாத. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிங்க. இங்க வந்ததுல இருந்தே எனக்கு என்னவோ பையன் தான் பிறக்கணும்னு தோணுது. உன் ஆசைப்படி நடந்தா ஹாப்பி தான். ஆ. அப்ப நம்ம பையனுக்கு உன் அண்ணன் பேர் தான். அப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட நீ பேசும்போது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத. அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு, ஓகேவா? சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, பாய். பாய். கார்த்திக், நீங்க தாரிணி கிட்ட பேசும்போது ஏதோ ஐஸ்வர்யான்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சிவா, சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துல ஐஸ்வர்யா ஒரு குழப்பமா இருக்க கூடாதுன்றதுக்காக அவகிட்ட பேசுறேன்னு சொன்னா. அதுவும் நல்லதுன்னு பட்டுது, அதான் சரின்னு சொல்லிட்டேன். கார்த்திக், என்ன சொல்றீங்க? ஆமா சிவா, ஐஸ்வர்யாவும் சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறா. அதனாலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க வீட்டுல பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ மனசுல சுந்தர் மேல ஆழமா ஆசையை வளர்த்துக்கிட்டா. ஒரு தடவை நான் பேசும்போது கூட அவ ஒத்துக்கல. சுந்தர் மேல அவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தாரணிக்கு சுந்தர் மீனாட்சி கல்யாண விஷயம் தெரிய வந்துச்சு. தாரணி தான் ஐஸ்வர்யா பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொன்னா. என்ன சொன்னா? கோயிலுக்கு போகும்போது ஐஸ்வர்யாவும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. அவகிட்ட தனியா பேசுறேன்னு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொன்னா. ஐஸ்வர்யா, நீ இந்த கோயிலுக்கு வந்திருக்க? இல்ல சித்தி. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்மா. அத்தை, நீங்க இந்த போனை வச்சுக்கோங்க. நானும் ஐஸ்வர்யாவும் கோயில சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சரி, போலாம் ஐஸ்வர்யா. கார்த்திக், என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சிவா, ஐஸ்வர்யாவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. சுந்தரா அளவுக்கு அதிகமா விரும்புறா. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்து அன்னைக்கு அங்க ஐஸ்வர்யாவும் இருப்பா. அப்போ சுந்தருக்கு மீனாட்சியோட கல்யாணம் நடக்கிறத எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. அதனால ஏதாவது விபரீதம் ஆயிட்டா? அதனாலதான் தாரணி சொன்னது சரின்னு பட்டுச்சு. ஐஸ்வர்யாவும் புரிஞ்சுப்பான்னு நம்புறேன். கார்த்திக், கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டீங்க கார்த்திக். தாரிணி சுந்தர் மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லியிருப்பா. உங்க தங்கச்சி ஐஸ்வர்யா பத்தி உங்களுக்கே நல்லா தெரியல. அவ எவ்வளவு பிடிவாதமான பொண்ணுன்னு. அவ ஏதாவது தாரிணி மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டா பாவங்க, சின்ன பொண்ணுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதுவும் இல்லாம இப்ப போய் ஐஸ்வர்யா கிட்ட சுந்தரம் மறந்துருங்கன்னு சொன்னா என்ன ஆகும்?
அவ்வளவுதான். ஏற்கனவே அந்த கௌதமால பல பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் கார்த்திக். அதெல்லாம் தாண்டி இப்ப கன்சீவ் ஆயிருக்கிற டயத்துல இந்த ரிஸ்க் எல்லாம் தேவையா?